கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 2006 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 48 அதிகாரம் 27வது வசனம், இஸ்ரவேல் உனக்கு பரியாசமாய் இருந்தான் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், மோவாபே, இஸ்ரவேலை நீ பரியாசம் பண்ணினாய், இஸ்ரவேலை அற்பமாய் எண்ணினாய். இன்றைக்கும் ஆண்டவருடைய ஊழியர்களை, ஆண்டவருடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவர்களை அற்பமாய் எண்ணுகிற கூட்டம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் வரும், அன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாய் கர்த்தர் இருப்பார். சங்கீதம் 18:18 சொல்லுகிறது, கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆதரவாய் இருப்பார். அதுவரை பரியாசம் பண்ணுகிறவர்கள் கம்பீரிப்பார்கள். கர்த்தருடைய ஆதரவு கரம் ஊழியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு நீட்டப்பட்ட பின்னாடி பரியாசம் பண்ணினவர்கள் பரியாசம் பண்ணப்படுவார்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அன்றைக்கு மோவாப் தேசம், மோவாபியர் இஸ்ரவேலரை பரியாசம் பண்ணினார்கள். அது ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்தது. இன்றைக்கும் கிறிஸ்தவர்களை, ஊழியர்களை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிற அதிகார வர்க்கமானாலும் சரி, அல்லேலூயா, ஊருக்குள் இருக்கிற பெரிய மனிதர்களானாலும் சரி, ஒரு நாள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு ஆதரவாக கர்த்தர் நின்றதைப் போல இன்றைக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும், ஒவ்வொரு ஊழியருக்கும் ஆதரவாக கர்த்தர் நிற்கிறார். அவர்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் கலங்கவும் வேண்டாம், பயப்பட வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.